என்ன ஒரு கேவலம்! இதே 20 வருஷம் வேற அரசு துறையில நாம் வேலை செய்திருந்தா நமக்கு பணி நிரந்தரம் கிடைச்சிருக்கும். இதே மற்ற அரசு துறையில் நாம் வேலை செய்திருந்தா நம்முடைய சம்பளம் 50,000 மேல இருந்திருக்கும். இஎஸ்ஐ வசதி இருந்திருக்கும், கழிப்படை வசதி இருந்திருக்கும். இறந்து போனாங்கன்னா வாரிசுகளுக்கு வாரிசு வேலை இருந்திருக்கும். ஆனா இன்றைக்கு 12,000 சம்பளத்துல பிடிச்சு போக தோழர்கள் சொன்னாங்க 9,000 தான் வருதுன்றாங்க. பிடித்தும் போக 9,000த்துல நம்மை கொத்தடிமை போல இந்த டாஸ்மாக் நிர்வாகமும் தமிழ்நாடு அரசு வைத்திருக்கிறது. சட்டமன்றத்தில் இருக்கிற எம்எல்ஏ டெய்லி போயிட்டு அங்க இருக்கிற பெஞ்ச் எல்லாம் உட்காந்து தேய்ச்சிட்டு பெஞ்ச் அப்படியே தட்டிட்டு சும்மாவே இருக்கிற எம்எல்ஏக்கு 1,05,000 ரூபாய் சம்பளம். அது மட்டும் இல்லாம நிறைய சலுகைகள், அவருக்கு ஃப்ரீ பஸ் பாஸ், போன் கால் ஃப்ரீ, டிராவலிங், டெய்லி அலோன்ஸ். அது மட்டும் இல்லாம பென்ஷன். 5 வருஷம் எம்எல்ஏவா இருந்துட்டு போற உனக்கு பென்ஷன் இருக்கும்போது, உனக்கு ஃப்ரீ பஸ் பாஸ் இருக்கும்போது 20 வருஷமா வேலை செய்யறோம். பணி நிரந்தரம் இல்ல, நிலையாடைகள் இல்ல. நாங்க கேட்கிறோம், தமிழ்நாடு அரசை பார்த்து உங்களுக்கு வெக்கமா இல்ல, கேவலமா இல்லையா? நீங்க சொன்னீங்க 10 ஆண்டுகள் பணிபுரிந்தா, தேர்தல் வாக்குறுதியில் சொல்லிக்கிறீங்க, ஸ்டாலின் சொல்லியிருக்காரு 10 ஆண்டு பணிபுரிந்தால் நாங்கள் பணி நிரந்தரப்படுத்துவோம் சொன்னாங்க. காத்துல பறக்க விட்டுட்டாங்க அவங்க தேர்தல் வாக்குறுதியை. கேவலமா இருக்குது. ஒரு தொழிலாளி 480 நாள் வேலை செஞ்சாருன்னா அவரை பணி நிரந்தரப்படுத்தணும்னு சட்டம் சொல்லுது. 20 வருஷமா வேலை செய்யறோம், பணி நிரந்தரம் இல்ல, நிலையாடைகள் இல்ல. தமிழக அரசை இந்த தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கம் வன்மையா கண்டிக்கிறது. இந்த கொடுமைகளை, இந்த அநியாயங்களை எதிர்த்து தான் நாம் தொடர்ந்து குரல் கொடுத்து வரோம். தோழர்களே, இந்த மாசம் தீபாவளி வர வரப்போகுது. தீபாவளியில அஜித் படம் அதிகமா வசூல் செய்யுமா, விஜய் படம் அதிகமா வசூல் செய்யுமான்னு பார்த்தா டாஸ்மாக் தான். அன்னைக்கு ஈவினிங் எல்லா சேனல்லையும் வரும். டாஸ்மாக் தான் நம்பர் 1 வசூல்ல டாப்ல இருக்கும். தமிழ்நாட்டு மக்களோட வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. தோழர்களே, டாஸ்மாக் தொடர்வதை நாமும் விரும்பவில்லை. டாஸ்மாகை இழுத்து முடிக்கும் சொல்றோம். எதிர்கால சந்ததியினர் மது போதைக்கு அடிமையாவதை நாமளும் விரும்பல, நாமளும் இழுத்து முடிதான் சொல்றோம். ஆனா அரசு ஊழியர்களுக்கு இணையான மாற்று வேலையை, அரசு வேலையை எங்களுக்கு கொடுங்க. எங்கள் இறந்து போன வாரிசுகளுக்கு வாரிசு வேலை கொடுங்க. இறந்து போன பணியாளர்களுக்கு வாரிசு வேலை கொடுங்க. இஎஸ்ஐ வசதி, இது போன்ற வசதிகளை. ஒரு நபர் ஊழியர்களை மிரட்டி வசூல் செய்யறாரு, லஞ்சம் பண்ண கேட்கிறாருன்னு சொல்லி ஆர்விக்கு நான் டைரக்டா ஒரு மெசேஜ் அனுப்புறேன் வாட்ஸ்அப்ல. ஆர்வி நான் யாரை பத்தி சொல்றேனோ அந்த நபருக்கு அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்றாரு. 5 நிமிஷத்துல அந்த நபருக்கு அந்த மெசேஜ் போகுது. அப்ப களவாணி கூட தொடர்பு இருக்கிற ஆர்வியோ ஒரு கூட்டு களவாணி தான். நாங்க சொல்றோம், நாங்க டைரக்டாவே சொல்றோம். கரூர்ல ஒரு டிஎம் அண்ணம்மாள்ன்றவங்க எங்க தொழிலாளி லஞ்சம் கொடுக்காதனால அவர் மேல 10 ரூபாய் அதிகமா வச்சு விட்டாங்கன்னு சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. அந்த டிஎம் நாங்க போராட்டம் நடத்தி இருக்கிறோம். எந்த ஒரு சங்கமும் இந்த மாதிரி ஒரு டைரக்டா நடத்துறது இல்ல, நாங்க நடத்தி இருக்கிறோம். நாங்க இப்ப சொல்றேன், சும்மாவே எங்க ஒர்க்கர்ஸ் மேல நீ சஸ்பெண்ட், மொட்டை கடி தேய்ச்சி போட்டா சஸ்பெண்ட், வாட்ஸ்அப்ல செய்தி வந்தா சஸ்பெண்ட். இப்ப லேட்டஸ்டா கூட தலைவர் பேட்டி கொடுத்தா சைட்ல யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ். நான் ஓப்பனா சொல்றேன், ஆர்விக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க எங்க சங்கம் பல்வேறு போராட்டங்களை கட்டமைக்கும். லஞ்ச ஒழிப்புத்துறை அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். தமிழக அரசு அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இந்த மாநாட்டின் வாயிலாக கேட்டுக்கிறேன். நன்றி.